வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அளவைகளில் எடுத்துக்காட்டு 2.6 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சாய் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு போட்டிருப்போம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.6 பக்க அளவு 17 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்க. ஒரு சாய் சதுரம் இருக்குது, அளவு பக்க அளவு என்னன்னு கொடுத்துருக்காங்க 17, இதோட உயரம் 8 சென்டிமீட்டர். அந்த அளவுக்கு ஒரு சாய் சதுரம் இருக்குது. பக்க அளவு இதுக்கு ஏபிசிடின்னு பேர் கொடுத்துக்கிறோம். பக்க அளவு 17 சென்டிமீட்டர், அதை எடுத்து எழுதிக்குவோம். 17 சென்டிமீட்டர். இதோட உயரம் எவ்வளோதுன்னு சொல்லியிருக்காங்க 8 சென்டிமீட்டர். ஓகேவா, 8 சென்டிமீட்டர். இப்போ பக்க அளவு உயரத்தையும் எடுத்து நம்ம எழுதிடுவோம். பக்க அளவு ஈக்குவல் டு பக்க அளவு ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து உயரம் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். பக்க அளவு எவ்வளவு கொஷினில் 17 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம், 17 சென்டிமீட்டர். அடுத்து உயரம் என்ன கொடுத்துருக்காங்க, உயரம் 8 சென்டிமீட்டர். உயரம் 8 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு, சாய் சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு B/H சதுர அலகுகள். இதில் B என்னது, பக்களவு தான் B, உயரம் H. இப்போ பக்களவு B எவ்வளவு 17 இன்ட்டு H எவ்வளவு 8. ஓகேவா, இது ரெண்டையும் பெருக்கணும்னா 136. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 136 சதுர சென்டிமீட்டர். இப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு எவ்வளவு 136 சதுர சென்டிமீட்டர். 136 சதுர சென்டிமீட்டர். அதை எடுத்து எழுதிடுவோம். சாய் சதுரத்தின் பரப்பளவு 136 சதுர சென்டிமீட்டர். ஓகே, அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.